இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து செம்ம கலக்கலா காமெடியாக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா போய் நம்ம மாறன்கிட்ட வந்து கெஞ்சுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து மாறன்கிட்ட போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்லிடுறாங்க. ஏன்னா மாறனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பிரியாணி சமைக்க தான் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. அதனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல. அவர் ஃபஸ்ட்டே வந்து என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரியாணி சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து வீரா வந்து ஆமாம் எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் எங்கள் அண்ணன் வந்து கேட்டு போனான். என்னாலாம் முடியாது சாமி, கல்யாணத்துக்கு வந்து அங்கே மண்டபத்தில் பூரா வேலை செஞ்சுருக்கேன். இப்போ வீட்டில் வேறு உங்கள் வீட்டில் வேறு வந்து வேலை செய்யணும். எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஆனால் என் முன்னாடி மட்டும் நான் நிற்கக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இது என்ன நியாயமா? என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீராவுக்கு வந்து வேறு வழி தெரியல. சரி இவனை கோவப்படுத்தினா தான் இவன் வந்து கதைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய தெரியாதா இல்லைன்னா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் எனக்குன்னு செய்ய தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, இந்த ஏரியாவிலே நான் சமைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த ஏரியா பூரா வாசம் வரும். அப்படி சமைப்பேன், நான் தான் சூப்பராக சமைப்பேன் இந்த ஏரியாலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஏன் சமைக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கலை, என்னால் சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எங்கள் குடும்பத்துக்கு நீ எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்க, இது கூட செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெடுதல் பண்ணலாம், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க. ஏன் எங்கள் அண்ணனை வந்து கொலை பண்ணலையா? நீ தானே கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சாமி, இந்த வீட்டில் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாத்தையுமே இதையே சொல்லி சொல்லி என்னை சாவடிக்காதீங்க. இப்போ என்ன செய்யணும்? பிரியாணி தானே செய்யணும். இதை பற்றி இன்னும் பேசவே கூடாது, வா நான் பிரியாணி செஞ்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்க கிளம்பிடுறாங்க. போய் அங்கே வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்களான பில்லெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இந்த பில்லு இருக்கிற எல்லாமே வாங்கியாச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே வாங்கிட்டேன், சமைக்கிறது மட்டும்தான் உன் வேலை அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மாறனுக்கு வந்து அவனுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு ரெண்டு வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் வெங்காயத்தை வெட்டுங்கண்ணே, பெருசாக வெட்டாமல் சிறுசாக வெட்டாமல் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வெட்டுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சென்னை உட்காந்து வந்து நம்ம மாறன் வந்து வெங்காயத்தெல்லாம் வெட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி வெட்டுங்கண்ணே, தயிரில் வந்து நம்ம கறியை போட்டு நல்லா ஊற வைங்கண்ணே, அதுக்கடுத்து அரிசியை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கழுவி நல்லா அதை வந்து ஊற வச்சுருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆமாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஏதோ ஒன்று குறையுதே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்காங்க. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, இல்லையே எல்லா பொருளும் நான் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாமே நான் செக் பண்ணி தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ ஒன்று குறையுது, அந்த பொருள் இல்லைன்னா பிரியாணியே நல்லா வராது, அது இருந்தால் தான் நமக்கும் வேலை ஓடும், அது என்ன பொருள், முக்கியமான பொருள், டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஞாபகம் வந்துருச்சு, சிவப்பு கலர் துண்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பிரியாணிக்கும் சிவப்பு கலர் துண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ எனக்கு தெரியாது, இப்போ உடனே வேணும், பிரியாணி நல்லா வரணும்னா எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சிவப்பு கலர் துண்டு இருக்குது, அதை எடுத்து வந்து கொடுக்காங்க. இந்த துண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தலையில் வந்து தலப்பா கட்டிடுறாங்க. என்ன துண்டு எடுத்து தலப்பா கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கெட்டினா தான் உண்மையான சமையல்காரன் பார்க்குறவங்களுக்கு தெரியும், பிரியாணி நமக்கு நல்லா வரும், அதனால் நீ இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, பேசாமல் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மாறனு. உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன், அது என்ன வேலைன்னா எங்கள் அத்தை இருக்குல்ல, அது மட்டும் இங்கே வரவே கூடாது, அதை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருந்து சமைக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துலேருந்து நம்ம ராகவன் வர்ற மாதிரி காட்டுறாங்க. ராகவன் வந்த உடனேயும் நம்ம மாறனை பார்த்துட்டு, தம்பி எனக்குள்ளே வந்து ஒரு மானஸ்தன் மாறன் ஒருத்தர் இருந்தான், அவனை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன கிண்டலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ நீங்கள் தான் மாறனா, என்ன சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நானே கட்டுப்புள்ள இருக்கேன், உன்னால தான் உன் கல்யாணத்துக்கு வந்து வேலை செஞ்சால் தான் மிச்சம், ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணனை விரட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக சமைச்சியா இல்லை வீராக்காக சமைச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் சும்மாறா பேசாமல் இருறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து வீரா வந்து இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்தோடனே 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் 2 பேர் சேர்ந்து என்னை வேலையை விட்டுருக்கீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களால் எங்களுக்கு தான் பிரச்சனை, இந்த வீட்டில் வந்து நிம்மதியே இல்லை, என்னை எல்லோரும் திட்டுறாங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்களா எனக்கு தெரியலையே, நான் சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது, ஐயோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்களான்னு கூட தெரியலையே இவனுக்கு, இவனை வச்சு எப்படி நான் சமைக்க, ராமச்சந்திரன் சார் வேறு முக்கியமான ஆள் வராங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம வீரா வந்து அழுகிற மாதிரி காட்டுறாங்க. வீரா வீரா அழுகாத, அவனுக்கு எல்லாமே தெரியும், சும்மா கலாய்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம மாறனோட அத்தை வந்துடுறாங்க. மாறா மாறா ராகவா அப்படின்னு தேடி வராங்க. ஐயோ அத்தை வருது, எப்படியா சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. உடனே வந்து எங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா போய் கேட்காங்க. காலையிலேருந்து மாறனையும் ராகவனையும் காணும், அவனை தான் தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து டீ குடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. இங்கே வந்து மாமியார் வீடு டீ எல்லாம் போட்டு தர மாட்டீங்களோ, என்ன கவனிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்காங்க. அதுக்கு வீரா வந்து சொல்கிறாங்க, போட்டு கொடுத்தோம், அவங்க வந்து எங்கள் அத்தையோட டீ மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் டீ மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புகழ்ந்துக்கிட்டு சரி சரி எங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை சட்டியில் எது சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களே பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பாயோட சமையல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாயா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்க.
ஆமாம் நம்ம பாய் தான் அப்படின்னு சொன்னோடனே ஐயோ பாய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம ராகவன் வந்து துண்டை போட்டுக்கிட்டான். சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. என்ன பாய் இந்த சின்ன சின்ன ஆர்டர்லாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள்லாம் வர்றதா சொன்னாங்க, அதான் இந்த ஆர்டர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சூப்பர் சூப்பர் இருங்க பாய் போய் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம வீரா வந்து இல்லை அவர் பிறகு பார்த்துக்கலாம், நீங்கள் போய் குளிச்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம வீராவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து டீ போட்டு கொண்டு வராங்க. என்ன தம்பியை சமைக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா பாய் திடீர்னு வரலன்னு சொல்லிட்டாருமா, தான் இவங்க சமைக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே தம்பி சூப்பர் தம்பி நல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம மாறனுக்கு வந்து டவுட் வந்துடுது. என்ன பிரியாணி நல்லா இருக்கணும், முக்கியமான ஆள் வராங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, யார் அந்த முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் கேட்காங்க. அதுக்கு வீரா வந்து சொல்கிறாங்க, இல்லை ராமச்சந்திரன் சார் தான் சொன்னார், அது முக்கியமான ஆள், அவருக்காக பிரியாணி நல்லா சமைச்சு வைங்க சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்டோடனே அவர் ரொம்ப முக்கியமான ஆள், எங்கள் அப்பாவே தூக்கி வளர்த்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.